குவிண்டன் டிகாக்கு ஸ்டேடியத்தை விட்டெல்லாம் வெளியே அடிச்சிட்டு இருக்கான். கிறிஸ்டன் ஸ்டெப்ஸும் பார்த்துட்டு சரி நம்மளும் பொழந்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு பொழக்கலான்னு வந்தான். ஆனால் என்ன ஸ்டம்பை கழட்டி ஓட விட்டானுங்க. இப்போ பேட்டிங் பிடிக்க வராப்புல கிளாசனுக்கு ஸ்பின்னு வந்து அத்துப்படி. எப்படி ஸ்பின்னு போட்டாலும் அடிச்சு பறக்க விடுவாப்புல. 13வது ஓவரை போட வந்த ஆஷ்தீப் சிங்கை குவிண்டன் டிகாக்கு 6 அடிச்சு பறக்க விட்டான். ஃபைன் லெக்கில் இருந்த ஃபீல்டரு நேராக டீப் ஃபைன் லெக் போயிட்டான். லட்டு மாதிரி கேட்சு. குவிண்டன் டிகாக் க்ளோஸ். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பெரிய கிரைசிஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா உள்ளே வர்றது டேவிட் மில்லர். 14 ஓவர் ஆகிப்போச்சு. இப்போ 36 பாலுக்கு 54 ரன் தேவை. 15வது ஓவரில் கிளாசன் முடிவு பண்ணிட்டான். இப்படியே விட்டோம்னா மேட்ச் கொஞ்சம் டைட்டாக போக மாட்டிருக்கு, மேட்சை சீக்கிரமாக முடிச்சிடும்னு சொல்லிட்டு கொக்கமக்கா கிளாசன் அடிச்சா அடி இடிச்சா இடி விண்வெளிக்கு அடிச்சிட்டு இருக்கான். இந்தியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. 30 பாலுக்கு 30 ரன் தான் தேவை. 16வது ஓவரில் பும்ராவை இறக்குறாங்க. என்ன பவுலிங்கு! விக்கெட் எடுக்கலினாலும் சும்மா சவுத் ஆஃப்ரிக்கா குறவழியை நசுக்கிட்டாப்ல. 24 பாலுக்கு 26 ரன் தேவை. அப்போன்னு பார்த்து இந்த மாதிரி டைம்லலாம் ஒருத்தன் கிளம்பி வருவான். அவன் தான் நம்மால் ஹர்திக் பாண்டியா. வந்து கிளாசனோட விக்கெட்டை தூக்கிட்டான்ல. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையாட்டிருக்கு. அவனுங்களே குழி தோண்டி அவனுங்களே உள்ள படுத்து அவனுங்களே புதைச்சிக்குவானுங்களாட்டிருக்கு. மில்லர் நினச்சான்னா 3 பாலில் மேட்சை முடிச்சு விட்ருவான். கடைசி ஓவரு போட வர்றது கிளச்சு பாண்டியா. இன்னும் 6 பாலுக்கு 16 ரன் தான் தேவை. ஃபஸ்ட்டு பால் நேராக எடுத்து சொருகினான் பாடுறா 6ன்னு நினச்சா அங்கே சூரியகுமார் யாதவ் ஒரு குச்சிப்புடியும் ஒரு கதக்கலையும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி பாலை உள்ளே தூக்கி போட்டு வெளியே ஓடி போய் மறுபடியும் உள்ளே வந்து கேட்சை பிடிச்சி முடிச்சு விட்டாப்ல. அடுத்த பாலே 4 அடிச்சு போட்டானுங்க. 4 பாலுக்கு 12 ரன் தேவை. ஆனால் பாண்டியா போட்ட போடல. அடுத்த 2 பால் சிங்கிள். 5வது பாலை முக்குன்னு முக்கி எப்படியாவது 6 அடிக்கலான்னு ஒரு காட்டினா அது நேராக ஃபீல்டர்கிட்ட போயிடுச்சு. இப்போ 1 பாலுக்கு 9 ரன் தேவை. எப்படி சவுத் ஆஃப்ரிக்கானால ஜெயிக்க முடியும்? முடியாதுல்ல. இந்தியா வேர்ல்டு கப்பை 2வது தடவையாக ஜெயிச்சு போட்டானுங்க.